ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். எதை பற்றினா அடீனியம். இப்போ வெயில் காலன்றனால நம்ம அடீனியம்க்கு என்னென்னலாமே பண்ணலாமோ அதெல்லாமே இப்போ பண்ணலாம். அப்ரூட் பண்ணி ரீபார்ட் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறது, ப்ரூன் பண்ணுறது, அப்புறமா ஷேப் பண்ணுறது, இது எல்லாமே இப்போ நம்ம பைப்டாம் நம்ம பண்ணலாம். அதை நான் பார்ட் பை பார்ட்டாக போடுறேன். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா சக்கர் ஸ்டெம் கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சக்கர் ஸ்டெம்னா என்ன, அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பிளான்ட்டை பார்த்துக்கலான்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடினியமில் பார்த்திங்கன்னா சீட் க்ரௌண்ட் பிளான்ட் இருக்குது, அப்புறமா கிராஃப்ட் பிளான்ட் இருக்குது. சீட் க்ரௌண்ட் பிளான்ட்னால் விதை போட்டு அதுலேருந்து வரது தான். அதில் இந்த சக்கர் ஸ்டெம் பிரச்சனையே இல்லை. கிராஃப்ட் பிளான்ட்டில் தான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. கிராஃப்ட் பிளான்ட்னால் ஒரு பிளான்ட்டில் நம்ம இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டெம்மை வச்சு அதை க்ரோ பண்ணுறது தான். அது எப்படின்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு அடினியமில் அதில் இந்த பிளான்ட்டு தான் கிராஃப்ட் பிளான்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கிற ஒரு பிங்க் கலர், அதில் ஒரு ஸ்டெம் வச்சு அது க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு எது இந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நம்ம கிராஃப்ட் பண்ணியிருப்போம். இந்த கீழே இருக்கிறது தான் ரூட் ஸ்டாக். இந்த ரூட் ஸ்டாக் முளைச்சி ஒரு கிளாய் வர்றது தான் சக்கர் ஸ்டெம். இந்த சக்கர் ஸ்டெம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பேசிக் கலர். இந்த சக்கர் ஸ்டெம் என்ன பண்ணுன்னா பெரிய பிளான்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, சின்ன பிளான்ட்டாக இருந்தால் அந்த கிராஃப்ட் பார்ட்டே க்ரோ பண்ண விடாமல் அதோட வளர்ச்சியை இது கம்மி பண்ணிடும். அதுக்காக தான் இந்த சக்கர் ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணிடணும். இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா சக்கர் ஸ்டெம் நல்லா பெருசாகி விதையே வச்சுருக்கு. இந்த பிளான்ட் நல்லா கொஞ்சம் மெச்சூரிட்டி பிளான்ட்டாக இருக்கிறனால அந்த கிராஃப்ட் பார்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. இதே சின்ன பிளான்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது அதோட க்ரோத்தே கம்மியாகிடும். நான் எல்லாத்தோட ஸ்டெம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். நிறைய நான் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இதை நான் ஏன் கட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா மழை காலத்தில் நம்ம கட் பண்ணோன்னா தண்ணி இறங்கி செடியை அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் இந்த டைமில் கட் பண்ணேன். எவ்வளோ கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த விதை இருக்கிறது நான் கட் பண்ணிட்டேன். நான் இதில் ஒரு பிளான்ட்டு பாருங்கள். இதில் நல்லா சக்கர் ஸ்டெம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருந்தது. கிராஃப்ட் பார்ட்டை வளரவே விடல, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதுக்கு கூடவே இருந்த பிளான்ட் எல்லாமே நல்லா வளர்ச்சியாக இருந்தாங்க. இது மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாகவே இருக்குது. இது நம்ம அந்த சக்கர் ஸ்டெம்மு தான் மொத்த சத்து அதை இழுத்துருச்சு. இதே மாதிரி இங்கிருந்த எல்லா பிளான்ட்டுக்கும் சக்கர் ஸ்டெம் இருந்தது, எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். நம்ம இதை எப்படி பார்த்துக்கலான்னா இந்த கட் பண்ண இடத்துல நம்ம சாஃபு இல்லைனா மஞ்சத்தூள் இது நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி ரெண்டுமே இல்லைனாலும் நல்ல வெயிலில் வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்சிரும். இதை தண்ணி இதில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது. நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா அது நல்லா செட் ஆகிடும். நீங்களும் உங்களோட பிளான்ட்டில் இந்த மாதிரி சக்கர் ஸ்டெம்மாக இருந்தால் அதை பார்த்து கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த கிராஃப்ட் பார்ட்டை அது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த சக்கர் ஸ்டெம் கட் பண்ணி தான் ஆகணுன்னா சக்கர்லேருந்து இது பார்த்திங்கன்னா யூனிக் கலராக இருக்குது. அதே மாதிரி பிளான்ட்டை நல்லா மெச்சூரிட்டி பிளான்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அதை க்ரோ பண்ணலாம். அது எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடினியம்க்கு இதே மாதிரி பார்ட் 2ல் வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.